வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. கரூரில் வந்தே பாரத் ரயிலுக்கு காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சியினர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இனி விரிவான செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 வந்தே பாரத் ரயில்களை காணொளி காட்சி வாயிலாக கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஒரு ரயில் மதுரையிலிருந்து கரூர் வழியாக பெங்களூர் செல்லும் வழித்தடத்தில் செல்கிறது. இந்த ரயில் மதியம் 3:45 மணியளவில் கரூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. அப்போது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, கரூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் ஆகியோர் தனித்தனியாக நின்று வந்தே பாரத் ரயிலை மலர்கள் தூவி வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், அரசியல் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ரயில் நிலையத்தில் குவிந்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் வந்தே பாரத் ரயிலுக்கு MP ஜோதிமணி பச்சை கொடி அசைத்து ரயிலை வழியனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, ட்ரெயின் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு போகிறதுக்காக இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. திறந்து வச்சுருக்கோம், வழி அனுப்பியிருக்கோம். இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் சோதனை ஓட்டத்தில் கரூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்று போகுங்கிற தகவல் இல்லை. அதை ஊடகங்கள் உட்பட பல பேர் செய்தி வெளியிட்டிருந்தீங்க. மக்கள் மத்தியிலையும் ஒரு பரவலான கரூர் ரயில் நிலையத்தில் நின்று போகணுங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களையும், ரயில்வே போர்ட் சேர்மன் சின்ஹா அவர்களையும் சந்தித்து கரூரில் கட்டாயம் ரயில் நின்று போகணும். ஏன்னா இது ஒரு 4th largest எக்ஸ்போர்ட் சிட்டி. ஒரு 2 lakhs பீப்புள் கரூரில் மட்டும் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லையும் இந்த ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு ட்ரெயின் நின்று போகுது. இன்னைக்கு வந்தே பாரத் தொடங்கி இருக்கிறதுல நிச்சயமாக மகிழ்ச்சி தான். எனி இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் குட். ஆனால் அதே நேரத்தில் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக ரயில்வே துறையிலையும் சரி, நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. அதையும் நாங்கள் அமைச்சரையும் ரயில்வே போர்டு சேர்மனையும் சந்திச்சு. G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.